2021 சட்டமன்ற தேர்தல் நான் சொன்னேன், ஆமா கண்டிப்பா திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா நாங்கள் அனைத்து முயற்சியும் எடுப்போம், நீட் தேர்வு ரத்து செய்வதற்கான அனைத்து முயற்சியும் எடுத்துட்டு இருக்கோம். தலைவர் சட்டமன்றத்திலையும் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாரு. அதற்கு அதிமுக ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்கு வேணும்னு எதிர்த்து ஓட்டு போட்டது யார் தெரியுமா? 4 பேர்ல உங்க சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தர். அவங்க நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்கு வேணும்னு ஆதரவு கொடுத்து ஓட்டு போட்டாங்க. 234 உறுப்பினர்கள் 230 உறுப்பினர்கள் நீட் தேர்வு வேணான்றாங்க, அதிமுக உட்பட. ஆனா பாஜக நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்கு வேணும்னு. அந்த பாஜக நமக்கு தேவையா? 6 மாசம் நம்ம எல்லாரும் வீட்டுல உட்கார வச்சாருல, ஜெயில உட்கார வைக்கிற மாதிரி நம்ம 6 மாசம் எல்லாரும் வீட்டுல உட்கார்ந்தோம். யாரும் எந்த வேலையும் பார்க்கல, வெளில வரக்கூடாதுன்ட்டாரு, எல்லாத்தையும் இழுத்து மூடுங்கன்ட்டாரு. ஏதாவது இழப்பீடு தொகையாவது கொடுத்தாரா? 6 மாசம் நம்மள வேலை பார்க்க முடியல. ஒரு அரசு இழப்பீடு தொகை கொடுக்கணும்ல, வசூல் பண்ணாரு. PM கேர் ஃபண்ட்னு வசூல் பண்ணாருமா, கிட்டத்தட்ட 32,000 கோடி. அதுக்கு இப்ப வரைக்கும் கணக்கே காட்டல. RTIல தகவல் உரிமை சட்டத்துல கேட்டா கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. 32,000 கோடிக்கு கணக்கு கிடையாதுமா. ₹1 கூட இதை கணக்கு காட்டல. எடப்பாடி பழனிசாமி இல்ல, பாதம் தாங்கி பழனிசாமி. அவர் என்ன கோவம்னா என்ன திட்டுறாரு, ரொம்ப திட்டுறாரு, விட்டா அடிச்சிருவாரு. என்ன பார்த்தா என்ன திட்டுறாரு தெரியுமா? உதயநிதிக்கு வேற வேலையே இல்லை, எப்ப பார்த்தாலும் எங்க போனாலும் கல்ல காட்டுறாரு. நானாவது கல்ல மட்டும் தானே காட்டினேன், இவர் என்ன காட்டுறாரு பாருங்க. நானாவது கல்ல காட்டினேன், இவர் என்ன காட்டுறாரு? அது யார்கிட்ட காட்டுறாரு? கொஞ்சமாச்சும் வெக்கமான சூடு சொன்ன. நீ எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டிட்டு இப்படி சிரிச்சினா யாரையும் உனக்கு குறை சொல்ல போறது இல்லை. அமைதிப்படைன்னு ஒரு படம் ஒரு ஞாபகம் இருக்கா? அதுல ஒரு கேரக்டர் ஒரு ஞாபகம் இருக்கா? யாரு? இதுல எத்தனை அமாவாசை இருக்கு?